இன்னைக்கு ரோகிணி திரையரங்கத்துல உச்சாதனன் படம் பார்த்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு படம்ன்றதுனால கண்ணம்மா ஐஏஎஸ் உச்சாதனன் ரெண்டுமே வந்திருக்கு சொல்லி முகநூல்ல பார்த்து சரி இது பெண்களுக்காக என்ன மாதிரி எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்துல தான் வந்தேன். முற்றிலுமா எந்த மாதிரி படமே தெரியாது. ஆனா அந்த பொள்ளாச்சி மற்றும் நாகர்கோயிலெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற அந்த பாலியல் கொடுமைகள் எப்படி வந்து அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்க நான் கதற அண்ணான்றது எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு சொல்லு, ஒரு பெருமையான சொல்லு. அப்படி சொல்லியுமே அவங்க பெல்ட்டால் அடித்து அவங்கள வந்து எவ்வளோலாம் கேவலப்படுத்தி அதை வீடியோ எடுத்து அந்த பல பெண்களுடைய மரணத்துக்கு சில ஆண்கள் காரணமாக இருந்தாங்க. அந்த சப்ஜெக்டை ரொம்ப தைரியமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பாராட்டுகள். ஒரு தாயா நான் வந்து இந்த படத்துடைய குழுவினருக்கு தலை வணங்குறேன். அந்த பையனுங்க இருக்கானுங்கள இந்த பையனுங்களுக்குமே இதில் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து பையனுங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி வளர்க்கணும். பொண்ணுங்க மட்டும் கிடையாது, பையனுங்களுக்குமே அந்த மாதிரி அவங்கள நல்ல ஒரு கருத்தை சொல்லி வளர்க்கணும். ஒரு பெண்ணை வந்து இழிவாக பார்க்குற நோக்கத்தோட ஒரு பசங்களை வளர்க்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் குழந்தைங்களுடைய செல்ஃபோன் அதை வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் இருக்கா பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தேவையற்ற காட்சிகள் இல்லை, படத்துக்கு தேவையான காட்சிகள், தேவையற்ற ஒரு குத்துப்பாட்டு அந்த மாதிரி இல்லை. இல்லை ஒரு தெருக்கூத்து பாட்டு மாதிரி வருது. அதுலேயே வந்து இந்த படத்துடைய கதையை முழுமையாக விளக்குற மாதிரி இருக்குது. முக்கியமாக பெண் குழந்தை வந்து எங்கேயோ போய் என்னமோ ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ என் பொண்ணு இப்படிலாம் வளர்த்தனே, அதுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்புறதை விட மெயினாக வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் தேர்ட்லி வந்து ட்விட்டர், இதனால வந்து பசங்க வந்து எப்படிலாம் ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் போய் எப்படி மாட்டுறாங்க, எப்படிலாம் அந்த தேவையற்ற நபர்கள் போலி அக்கௌண்ட்டை வச்சு எப்படிலாம் அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைஃபே போயிடுது. ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அம்சமான பொண்ணு, ரொம்ப அடக்கமான பொண்ணுன்னு சொல்கிறார் அவங்க அப்பா. ஆனால் அந்த பொண்ணுடைய தப்பு எதுவுமே இல்லாமையே இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டில் பெண்களுடைய நேமில் வர ஐடியில் போய் ஃப்ரெண்ட் ஆகி அதனால எவ்வளோ சீரழியுது. பெண்களுடைய கற்புன்றது வந்து மிகவும் ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு தங்கம் வெள்ளி வைரம் எப்படி மூடி பாதுகாக்கிறோமோ அதை விட அதிகமானது. ஆனால் அதை நம்ம அந்த செல்ஃபோன்றதை கொடுத்து எப்படி கேவலப்படுத்திடுறோம், அவங்களோட லைஃபே கேவலத்துக்குள்ள தள்ளிடுறோம். ஒரு பத்திக்குச்சி எடுத்தால் கூட குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஐயோ பத்திக்குச்சின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பெரிய கொல்லிக்கட்டை மாதிரி அந்த செல்ஃபோன் அது நல்ல விதமாக யூஸ் பண்ணலானாலும் பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து அவங்கள சீரழிவுக்கு தள்ளுறதுக்கு தான் அந்த செல்ஃபோன் யூஸ் ஆகுது. அதை வந்து ரொம்ப சுலபமாக குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையே வந்து பாழாகிறதுக்கு பேரண்ட்ஸ் காரணமாக இருக்கக்கூடாது. அப்படியே செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ஒரு கதை வடிவத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. அவர் இதுதாண்டா போலீஸ் ராஜசேகர் மாதிரியே இருக்கிறார் நாயகன். இதுக்கு முன்னாடி 3-4 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் காமெடி போர்ஷனுமே நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸில் வந்து ஒரு போலீஸ், பெரிய போலீஸ் நல்லவராக இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு போலீஸ் போய் லஞ்சம் வாங்கிடுறாரு. ஸோ அது ஒரு பல மாதங்களுக்கு முன்பே அந்த குற்றவாளிகளை வந்து பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுமே ஒரு போலீஸ் காசுப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டதால அந்த குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆஸ் அ ஹோல் வந்து பெண் குழந்தைங்க உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், சகோதரிகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து பெண்களுக்காக ஒரு அவேர்னஸாக தைரியமாக எடுத்திருக்காரு டைரக்டர். இந்த மாதிரி படம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். எவ்வளோ கோடி பட்ஜெட்டில் போட்டு எடுக்கிறாங்க, கடைசியில் ஒரே சத்தமாக இருக்கு, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு நம்ம அழுதுட்டு வரோம். பட் இது கம்மி பட்ஜெட்டில் சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன படம் தான், ரொம்ப நேரம் இல்லை, ஆனால் வந்து தேவையான காட்சிகள் மட்டும் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் பார்க்க வைங்க. இந்த படத்துக்கு என்னுடைய முழு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு இந்த படம். பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் நிறையா ஃபோன் வச்சு தான் ரொம்ப பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதையும் நம்ம கவனிக்கணும். வீட்டிலேருந்து பசங்க என்ன பண்ணுறாங்க போகிறாங்க, ஃபோனில் என்ன பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் கவனிக்கணும். இதெல்லாம் வந்து கவனிச்சாங்கன்னா இந்த மாதிரி பெண்களை வந்து பாலியல் தொழிலிருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து பேரண்ட்ஸுங்கிறாங்க. பேரண்ட்ஸும் பொம்பளை பிள்ளைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு அவங்களும் கவனிக்கணும். நல்லா இருந்துச்சு இந்த படம், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு 3 பொண்ணு. இந்த படம் வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான படம் இது. நல்ல மெசேஜ் படத்தில், நல்ல எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு பேரண்ட்ஸுமே விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பர் சார். தேங்க்யூ.
இது வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு படம். ஏன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் வந்து எஃபி பார்த்துட்டு எவ்வளோ ஒரு கெட்ட இதுக்கெல்லாம் போயிடுறாங்க. மூவி இதை பார்க்கறதுனால அதை தடுக்கிறது முடியும். இன்னொன்று வந்து இது பொள்ளாச்சி பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது மூவி. இட்ஸ் குட் மூவி. சார் ஆக்சுவலாக வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஒரு ஆண்மகனும் வந்து பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி அவங்களோட பழகணும். ஸோ எல்லாருமே வந்து பழகும் போது நம்மளை நம்பி தான் எல்லாருமே பழகுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு உதாரணமாக இருக்கணுன்றது நம்ம வந்து கற்றுக்கணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. இதில் தாண்டி அவங்கள வந்து எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணுன்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸ்லாம் வந்து நிறைய நடக்குது நாட்டில். அதெல்லாம் குறைக்கணும். இந்த மக்கள் வந்து எல்லாருமே வந்து கூட பிறந்தவங்களா வந்து ஒரு சகோதரன் சகோதரியாக நான் நினச்சி எல்லாருமே வந்து பழகணும்னு நான் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். இந்த படம் வந்து ஒரு கருத்துள்ள படமாக இருக்குது. வெறும் பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது, ஒரு ஆண் பிள்ளைக்கும் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றது கருத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் ஃபேஸ்புக்கு நல்ல மீடியா எல்லாமே ஒரு அளவோடு பயன்படுத்தணும், நம்மளோட தேவைக்காக மட்டும் பயன்படுத்தணும், யாரையும் நம்பக்கூடாது அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருந்தது. பெற்றோர்களும் வந்து அவங்களோட பசங்களை வந்து கண்காணிக்கணும், அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ லெவலுக்கு போடுறாங்க எல்லாத்தையும் கண்காணித்து அவங்க வந்து ஒரு அறிவுரை கூறுறது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே வளர்க்குறதுலேருந்தே அவங்க சொல்லி வளர்க்கணும் அப்படின்றது வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அந்த குட் டச் பேட் வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கணும் அப்படின்றது அந்த கருத்தையும் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு போலீஸ்காரங்க வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவங்க வந்து வெறும்னா வந்து காசு வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சித்தரிக்காம ஒரு போலீஸும் வந்து அவங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு கிட்ட இணைஞ்சி ஒரு குற்றவாளியை தண்டிக்க முடியும் அப்படின்றது இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நடைமுறையில் இது சாத்தியம் இல்லை, ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்தது, கருத்துள்ள படமாக இருந்தது. நன்றி.